மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மிருகங்க கூட தான் டான்ஸ் ஆடுது, ரைட்? We must dance to express. டான்ஸ் ஆடும்போது நம்ம ஃபீலிங்ஸை சரியான முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போதான் நல்ல டான்ஸர் ஆக முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ அந்தா சார், எல்லாரையும் வெளில அனுப்பு. அவுட் அவுட். சாமானெல்லாம் தூக்கி போட்டு இந்த இடத்துக்கு சீல் வைங்க. சார், என்ன இது? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க இல்லீகல் வேலைகள் எதுவும் பண்ணல. ஹலோ, எக்யூப்மெண்ட்ஸ் தொடாதீங்க ப்ளீஸ். பேசிட்டு இருக்கோம்ல. அப்படி அவர் தொட்டா நீ என்ன பண்ணுவ? டான்ஸ் கிளாஸ் நடத்துறதுக்கு இது என்ன ஒப்பனோட இடமா? அதுவும் வித்அவுட் பர்மிஷன். அதுக்கு மேல முறைக்கிறியா? போ. சார் மேல கைய வைக்காத. அப்புறம் பொளந்து கட்டிடுவேன். நீ என்ன அடிப்பியா? என்ன அடிப்பியா? எல்லாரும் வெளில அனுப்புங்க. ஒருத்தரையும் உள்ள இருக்க விடாதீங்க. உடனே அவுட் அவுட். எல்லாரும் வெளில அனுப்புங்க. எல்லாரும் வெளியிடுங்க. அடிங்க எல்லாரும். பேசாத போடா. சரி விஷாலி, சீக்கிரமா போய் வரதா பாய கூட்டு வாயே. அவர் இப்ப பார்த்து பூனே போயிருக்காரு. அவர் இருந்திருந்தா இவங்க இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே விரட்டியாச்சு. ரொம்ப நன்றி சார். வாங்க வரேன். பிரமாதம் பாய், நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிய. போலீஸ்காரங்களை வர வச்சு என்னம்மா கூத்தடிக்கிற பாரு. கூத்தடிக்கிறது நீதான். இங்க பாருங்க, இந்த குடிகாரன் நம்ம பசங்களோட எதிர்காலத்தை பாழாக்க முடிவு பண்ணிட்டான். நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேச மாட்டீங்களா? எல்லாத்தையும் நிறுத்துங்க. இதெல்லாம் இங்க நடக்க கூடாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எனக்கு எல்லாரோட டென்ஷனும் புரியுது. உங்க பசங்க நல்லா செட்டில் ஆகணும், இது அவங்களோட விருப்பம், உங்களை மாதிரியே. ஆனா ஒரு கேள்விய உங்ககிட்டயே கேளுங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? என்னண்ண, நம்ம லைஃப பாருங்க. டீக்கு 6 ரூபா கொடுக்குறோம், போண்டாக்கு 5 ரூபா கொடுக்குறோம், மொத்தம் 11 ரூபா. இதான் நம்ம நிலைமை விஷ்ணு அண்ணே. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா. இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்களை தடுக்குது. இவங்க எல்லாரும் உங்களை விட வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா எப்ப? உங்க எண்ணங்களையும் உங்க அம்மா அப்பாவோட எண்ணங்களையும் தாண்டி வந்தாதான் முடியும். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு தடவை. நீ எதுக்கு இவங்களை கையெடுத்துக்க முன்னும்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? 100 நண்டுங்க நினைச்சாலும் ஒரு கூடையில இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னு தெரியுமா? ஒரு நண்டு தைரியமா வெளியே வர பார்த்தா மத்த நண்டுங்க எல்லாம் சேர்ந்து அதை மறுபடியும் கூடைக்குள்ளேயே இழுத்துரும். இது எல்லாமே நண்டுங்க தான், கிராப்ஸ். நண்டு எதுக்கு? நாங்க சாக்கடையில வாழற புழுங்க. அந்த புழுக்களுக்கு பறக்கணுங்கிற விதி இருந்தா அல்லாஹ் எப்பவோ ரக்க கொடுத்திருப்பார்ல. வாடா, கிளம்புங்க. உங்க பிள்ளைங்களை கூட்டு போங்க.